கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்மை பயமுறுத்துகிற சத்துருக்களுக்கு மத்தியிலே, நம்மை பயமுறுத்துகிற நெருக்கங்களுக்கு மத்தியிலே, நம்மை பயமுறுத்துகிற சூழல்களுக்கு மத்தியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை தேடுவோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் இது, என்னுடைய போராட்டங்கள் இது, என்னை பயமுறுத்துகிற சூழல்கள் இது என்கிறதை ஆண்டவருடைய சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். அவர் நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கும், அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து திரும்ப ஒரு முறை கூட அந்த கவியை சேர்ந்து பாடுவோம்.
பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருடத்தை போலல்லாமல் இந்த வருடத்திலே பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான மரண ஓலங்கள் எங்கள் பட்டணத்திலும் எங்கள் தேசத்திலும் பெருகி இருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவரே, சபையாக, குடும்பமாக, தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய திட்டமான வழிநடத்தல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக, எங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கலங்க பண்ணுகிற இந்த கடின சூழல்களுக்கு மத்தியிலே கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாக, தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவராலே ஆளுகை செய்யப்படும், பரிசுத்த ஆவியானவராலே காக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்மையான எல்லா சத்துடைய கிரியைகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே செயலற்று போவதாக. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் தேவ கரத்தால் பாதுகாக்கப்படவும் பலப்படுத்தப்படவும் தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தை நிலைத்திருக்கவும் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. மாத்திரமல்ல, குடும்பமாக ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறதிலே, கர்த்தரை சேவிக்கிறதிலே அநேகருக்கு மாதிரியாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் கூடி வர வேண்டிய காலம் அளவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் அன்பின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையின் ஐக்கியத்திற்கு விரோதமாக எங்கள் பட்டணங்களிலே, தேசங்களிலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியுடைய சேனைகளையும், எல்லா சத்துடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து விடுவோம். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. அப்பா, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி பிரயாணி மூடனை போல் தவறா நடந்திடவே வழி இதுவே என்று சொல்லும் இனிய கீதம் தொனித்திடட்டும். வழி இதுவே என்று சொல்லும் இனிய கீதம் தொனித்திடட்டும். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற கிருபை தேவ சபையாய் இணைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. விசேஷமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக கடந்த நாட்களிலே நாம் தியானித்த யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இதற்கு முன்பதாக 29 செய்திகளாக நாம் யோசுவா 10ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக நாம் தியானித்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால், சந்தர்ப்பங்கள் கிடைக்குமானால், யூடியூபில் இருக்கிற அந்த செய்திகளை நீங்கள் திரும்பவும் ஒருமுறை கேட்க
உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ஒழித்துக் கொள்ளும் சத்துரு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக 4வது பகுதியாக பொய் என்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அங்கே யோசுவாவின் தலைமையிலேயும் யுத்தம் நடந்தபோது மக்கதா என்கிற குகையின் உள்ளாக 5 ராஜாக்கள் ஒளித்துக் கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். இந்த 5 ராஜாக்களும் கெபியிலே ஒளித்துக் கொண்டதை புதிய ஏற்பாட்டு சபைக்கு நாம் ஒப்பிடும்போது அது கோபத்துக்கு அடையாளமாகவும், சுயநலத்துக்கு அடையாளமாகவும், பெருமைக்கு அடையாளமாகவும், பொய்க்கு அடையாளமாகவும், கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாகவும் இருக்கிறதுனாலே நாம் அதை குறித்து கவனமாய் தியானிக்க வேண்டும், அல்லது கவனமாய் நாம் அதை நிதானித்து பார்க்க வேண்டும் என்று கடந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் நமக்கு உணர்த்தினதின் அடிப்படையிலே இந்த காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே கோபம், அல்லது அடுத்தது சுயநலம், அடுத்தது பெருமை என்கிற 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பொய் என்கிறதான அந்த ஒளித்துக் கொள்ளுகிற அல்லது ஒளிந்திருக்கிற சத்துருவை அடையாளம் கண்டுகொண்டு அதை மேற்கொள்வதற்கு, அதை ஜெயமெடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஒருவேளை இந்த செய்திகளை கேட்கிற உங்களுக்கு இந்த 5 ராஜாக்களும் கெபியிலே ஒளித்துக் கொண்டதை குறித்து நாம் இவ்வளவு கவனமாய் தியானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனியுங்கள். இங்கே எர்மூத்தின் ராஜா, எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எக்லோனின் ராஜா, லாஹீசின் ராஜா என்று 5 ராஜாக்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுவதற்காக அவர்கள் கிபியோனை நெருக்கினார்கள். கிபியோனியர் யோசுவாவோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டபடியினாலே அந்த கிபியோனை நெருக்கினால் இந்த யோசுவாவின் தலைமையில் இருக்கிற இஸ்ரவேலரை மேற்கொள்ளலாம் என்கிறதின் அடிப்படையிலே அந்த 5 ராஜதானி பட்டணங்களின் ராஜாக்களும் ஒருங்கிணைந்து அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். ஆனால் அந்த யுத்தத்திலே கர்த்தரே முன்னின்று சத்துருக்களை கலங்க பண்ணினதாகவும், அங்கே சூரியனை, சந்திரனை ஆயிலோன் மேலே அவர் தரித்து நிற்க செய்ததாகவும், அப்படியெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த 5 ராஜாக்களுக்கு மேலான யுத்தத்திலே அவர்களுக்கு துணை நின்றதை குறித்து முன்பதாக இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக நாம் வாசிக்கிறோம். தேவனே முன்னின்று யுத்தங்களை நடப்பித்திருந்தும் இந்த 5 ராஜாக்கள் ஓடி ஒளித்துக் கொண்டதை நாம் கவனிக்க வேண்டியதனுடைய மிகவும் முக்கியமான 2 காரியங்களை முதலாவது உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியங்களுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். இந்த ராஜாக்கள் ஒளித்துக் கொண்ட மக்கதா அப்படிங்கிற அந்த கெபி, அந்த மக்கதா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் the place of shepherds, மேய்ப்பர்களுக்கான இடம் என்று அந்த மக்கதா என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அந்த மேய்ப்பர்களுக்கான இடம் என்றால் இஸ்ரவேல் அல்லது தேவனுடைய ஜனங்களை மேய்ப்பதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற இடம். அப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மேய்ப்பர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே இங்கே 5 ராஜாக்கள் ஒளித்துக் கொண்டது மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பர்களுடைய ஸ்தானத்தை இவர்கள் அபகரித்துக் கொள்ள வேண்டும், அல்லது இவர்களே ஆட்சியாளர்களாக இருந்து தேவ ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சதி, ஒரு வஞ்சகத்தோடு கூட அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியை குறித்து நமக்கு உணர்த்தி வைக்கிறார். தேவ ஜனங்களுக்கு மேலே ஆளுகையை, அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் அந்த மக்களா என்கிற கெபியிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நாம் அறிய முடிகிறது.
இரண்டாவது, அங்கே இருந்து கொண்டு, அதாவது இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் என்கிற இடத்திலே இருந்து கொண்டு ஒரு ஆவிக்குரிய ஆதிக்கத்தை, ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை தேவ ஜனங்களுக்கு மேலே காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த மக்கதா என்கிற கெவியிலே இந்த 5 ராஜாக்களும் ஒளித்துக் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனிங்கள், ஏனென்றால் இந்த 5 ராஜாக்களும் ஒன்று கூடின ஒரு காரியத்தை குறித்து 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படிக்கு நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள் என்று எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் மற்ற ராஜதானி பட்டணங்களின் ராஜாக்களை தன் வசமாய் இழுத்துக் கொள்கிறதின் அடிப்படையிலே தான் இவர்கள் ஒரு குழுவாக மாறி இருக்கிறார்கள். ஒருவேளை இதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடித்த எரிகோ பட்டணத்திலோ ஆயி பட்டணத்திலோ அல்லது கிபியோனியின் குடியர்களோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டு குழுவாக மாறி செயல்பட்ட காரியமாக நாம் பார்க்கவில்லை. ஆனால் இந்த மக்கதாவிலே வந்த இந்த 5 ராஜாக்கள் மாத்திரமே ஒரு குழுவாக சேர்ந்து தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள், செயல்பட்டார்கள். ஆகவே இந்த மக்கதா என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும்போது மேய்ப்பர்களின் இடத்தை, மேய்ப்பர்களுக்கான ஆளுகையை, மேய்ப்பர்கள் என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய ஆளுகையை, அதிகாரத்தை இவர்கள் தங்கள் பட்சமாய் எடுத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த இடத்திலே அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்கிறதாக முதலாவது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த தியானத்திற்கு இணைந்து போகக்கூடிய ஒரு வரலாற்று சான்று. கிறிஸ்துவுக்கு முன் 1480ஆம் வருஷத்திலே ஒரு தகவல் அடங்கின ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஒன்று சமீபத்திலே கிடைத்திருக்கிறது. கவனிங்கள், 1480ஆம் வருஷத்திலே கிறிஸ்துவுக்கு முன் அந்த டேப்லெட் என்று சொல்லப்பட்ட சுடப்பட்ட கல்லிலே 3 ராஜாக்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதோனிசேதேக், லாகீசின் ராஜாவாகிய ஜாஃபியா, அடுத்தது 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற யாபீன் என்கிற 3 ராஜாக்களும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற எகிப்தின் பார்வோனுக்கு, அந்த நாட்களில் இருந்த அபினோமிஸ் 3, அபினோமிஸ் 4 என்கிற பார்வோனுக்கு எங்களுக்கு வந்து துணை செய்யுங்கள் என்கிறதாக ஒரு நிருபத்தை சுட்ட கற்கள் மூலமாக அவர்கள் எழுதினதாக இப்பொழுது இருக்கிற சரித்திர சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. கவனிங்கள், அப்படியானால் இந்த மக்கதா என்கிற குகையிலே இருந்து கொண்டு இவர்கள் ஏதோ தாங்கள் ஒழித்துக் கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் யோசுவாவின் கரங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், ஒரு உயிர் பிச்சை தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அல்ல, அந்த பாதுகாப்பான இடத்திலே இருந்து கொண்டு தேவ ஜனங்களை எதிர்ப்பதற்கு, தேவ ஜனங்களை ஆளுவதற்கு எகிப்தின் பார்வோனை கூட்டி சேர்த்துக் கொண்டு அங்கே ஒரு பெரிய ஆதிக்கத்தை செய்ய வேண்டும் என்கிற வஞ்சகமான திட்டத்தோடு தான் இவர்கள் இந்த குகையிலே, கெபியிலே இருந்திருக்க வேண்டும் என்று நாம் இந்த சரித்திர சான்றின் மூலமாகவும் வேத வார்த்தையின் அர்த்தத்தின் அடிப்படையிலையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டு வந்த விக்கிரக ஆராதனைகள், அந்த விக்கிரக ஆராதனையினாலே அவர்கள் வாழ்க்கையில உண்டாயிருந்த பாவ பழக்கங்கள், அவைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒரே நாளிலேயே அவர்களை விட்டு அகன்றுவிட, அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி இருக்கும் போது கோபம், சுயநலம், பெருமை, பொய், கீழ்ப்படியாமை என்கிற இந்த 5 காரியங்களும் ஒன்று சேர்ந்து அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்குள்ளே ஒளிந்து கொண்டு தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் மேல் செய்வதற்கு, எப்படி மக்கதா என்கிற கெபியிலே இருந்து கொண்டு தேவ ஜனங்களை ஆதிக்கம் செய்வதற்கு அந்த 5 ராஜாக்களும் திட்டம் பண்ணி இருந்தார்களோ, அப்படி போலவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ளே இந்த 5 காரியங்களும்
கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனிங்கள். அப்படியானால் அந்த மக்களா என்கிற வார்த்தையின் அடிப்படையிலையும் நமக்கு கிடைத்திருக்கிற வரலாற்று ஆவண சான்றின் அடிப்படையிலையும் அந்த 5 ராஜாக்களும் இஸ்ரவேலர்களை ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்கிற மனநிலைமையோடு எகிப்தை அவர்கள் கூட்டி சேர்க்கிற எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். எப்படி எருசலேமின் ராஜாவாகிய அதனேசரேக் தன்னோடு 4 ராஜாக்களை கூட்டி சேர்த்து ஒரு குழுவாக செயல்பட்டானோ, அப்படி போல தோற்று போன அந்த தருணத்திலும் குழுவாக கூட்டு சேர்ந்து தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும், தேவ ஜனங்களுக்கு மேல ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் அந்த சம்பவத்தை குறித்து புதிய ஏற்பாட்டு சபை மிகவும் கவனமாய் தியானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக பாவ சாப பழக்கங்களினாலே பிடிக்கப்பட்டிருந்தோம், அதற்கு நாம் அடிமைப்பட்டிருந்தோம், அதிலே நாம் பழகி கிடந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். ஒரே நாளிலே அந்த பாவ பழக்கத்திலிருந்து, குடி பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, தேசித்தனங்களிலிருந்து, காம விகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார். அப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் நமக்கு உள்ளே மறைந்து ஒளிந்து போராடி கொண்டிருக்கிற இந்த 5 காரியங்களை குறித்தும் நாம் மிகவும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய அவசியம். இவர்கள் உள்ளே ஒளித்திருந்து வெளியே தன்னுடைய சத்துருவை துணைக்கு சேர்த்துக் கொண்டு உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் தாக்குதல்களை கொடுத்து தேவ ஜனத்தை அழித்துக் கொள்வதற்கு, தேவ ஜனத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கி போடுவதற்கு இவர்கள் செயல்படுகிற வஞ்சகத்தோடு கூடியவர்கள் என்கிறதை நாம் உணர்ந்தவர்களாக கவனமாய் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில பெரிய பாவ பழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கோபத்திலிருந்தும் சுயநலத்திலிருந்தும் பெருமையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அதோடு சேர்ந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பொய் நமக்குள்ளே எங்கே மறைந்திருந்தாலும் அவையும் அதனையும் நாம் அடையாளம் கொண்டு கொண்டு அதை மேற்கொள்ளுகிற கிருபையோடு வாழ பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த பொய் அப்படிங்கிற காரியத்தை குறித்து கொஞ்சம் விலாவாரியான காரியத்தை நாம் வேகமாக அதே நேரத்திலே கவனமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக 4வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பொய்யை களைந்து போடுங்கள் என்று எழுதியிருக்கிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே எழுதும்போது பொய் சொல்லாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறார். இப்படி புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு நேரடியாக பொய்யை களைந்து போடுங்கள் என்றும் பொய் சொல்லாதிருங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து அங்கே சில காரியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். அந்த 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். இங்கே இந்த வார்த்தை ஒருவேளை நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருப்பது போல இருக்கலாம். ஏனென்றால் அதற்கு பின்பதாக 17வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் 7 காரியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இப்படி 7 காரியங்களை பட்டியலிட்டு விட்டு அதற்கு 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த முகப்பு முன்னுரை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார். அப்படியானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற 7 காரியங்களில் 6 காரியங்களை ஆண்டவர்
17ஆம் வசனத்திலே பொய் நாவு, 19ஆம் வசனத்திலே அபத்தம் பேசும் பொய் சாட்சி. கவனிங்கள், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பொய்யை கலைந்து போடுங்கள் என்றும் பொய் சொல்லாதிருங்கள் என்றும் பொய் நாவை தேவன் வெறுக்கிறார் என்றும் திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது வேத வசனங்களின் அடிப்படையிலே பொய்யை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். நாம் சாதாரணமாக நம்முடைய குடும்ப சூழல்களிலே பார்க்கும் போது அநேக நேரங்களிலே இந்த பொய்யானது உறவுகளை பிரிக்கிறது, குடும்பங்களை பிரிக்கிறது, சமூகத்தில சமூக வாழ்க்கையில சமுதாய வாழ்க்கையில பிளவுகளை கொண்டு வருகிறது. ஒரு வியாபார ஸ்தலத்தில் அது இழப்புகளை கொண்டு வருகிறது. ஒருவேளை வேதத்தின் அடிப்படையிலே பொய்யை குறித்து பார்த்தாலும் அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பொய்யின் காரியங்களை குறித்து பார்த்தாலும் அது இழப்புகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது, பிரிவுகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த பொய்யை குறித்து அமெரிக்காவிலே ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். யாரெல்லாம் பொய் சொல்கிறார்கள் என்று அதை குறித்து அந்த முடிவு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 91% ஜனங்கள், அமெரிக்கர்கள், அவர்கள் தொடர்ச்சியாக பொய் சொல்கிறார்களாம். கவனிங்கள், ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு நம்முடைய தேசத்தில் எடுக்கப்படுமானால் 100% அது ரெகுலராக பொய் சொல்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று என்னுடைய உள்ளத்திலே நான் நினைத்துக் கொண்டேன். அது மாத்திரமல்ல, 63% ஆண்களும் 52% பெண்களும் தங்களை காத்துக் கொள்வதற்காக பொய் சொல்கிறார்களாம். For their protection, தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 63% ஆண்களும் 52% பெண்களும் பொய் சொல்கிறார்களாம். அது மாத்திரமல்ல, 40% ஜனங்கள் தங்களுடைய வேலை வாய்ப்புக்காக அவர்கள் வேலை கேட்கும் போதோ அல்லது வேலை கேட்கும் போது கொடுக்கப்படுகிற அந்த ஜாப் அப்ளிகேஷன்லையோ பொய் சொல்வதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தின் அடிப்படையிலேயும் சரி அல்லது ஒரு சமூக வாழ்க்கையின் அடிப்படையிலேயும் சரி அல்லது தேசம் ஒட்டுமொத்தமாகவும் சரி, இன்றைக்கு இரண்டரை கலந்துவிட்ட இந்த பொய் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. அதை அவர் வெறுக்கிறார் என்று திட்டமாக சொல்லி இருக்கிறது. அப்படியானால் தேவனால் வெறுக்கப்படுகிற ஒரு காரியத்தை, தேவன் செய்ய வேண்டாம் என்று சொல்கிற காரியத்தை சத்துரு நமக்குள்ளே மறைத்து வைத்திருப்பானால் அதை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டியது மாத்திரமல்ல, அதை அடையாளம் கண்டு கொண்டு வேரோடு அழித்து போடுவதற்கும் தேவ ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அடுத்ததாக, இந்த பொய்யை குறித்து நாம் கவனிக்கும் போது அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்வதற்காக பொய் சொல்வது. இரண்டாவது, மற்றவர்களை வஞ்சிப்பதற்காக பொய் சொல்வது. ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க, இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பொய் ஒருவேளை எந்த அடிப்படையிலெல்லாம் பயன்படுகிறது என்று பார்க்கும் போது, ஒருவேளை குடும்பத்திலே வேலை ஸ்தலத்திலே மாத்திரமல்ல, அது தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்வதற்கும் பயன்படுகிறதாம், மற்றவர்களை வஞ்சிப்பதற்கும் பயன்படுகிறதாம். ஒரு சில வசனங்கள் நமக்கு நன்றாய் வழக்கமான வசனங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் அங்கே சத்தியம் இராது. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவரில் நிலைத்திராமல் இருந்தார். நல்ல கவனிங்க, எனக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்வேனால் என்னை நானே வஞ்சித்துக் கொள்கிறேன், அது பொய். நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் ஒரு மனுஷன் அவரில் நிலைத்திராமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பானால் அது பொய். மூன்றாவதாக, நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தன்னை ஒருவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லியும், அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: உங்களில்
மனுஷன் நாவை அடக்காமல் அவன் இருதயத்தை வஞ்சித்து, ஆனால் வெளி தோற்றத்திலே தன்னை ஒரு தேவ பக்தியுள்ளவன் போல காண்பித்துக் கொள்வானால், ஐ அம் ரிலீஜியஸ் என்று சொல்வானால், ஒரு அவுட்வைட் பிராக்டிஸ், அதாவது வெளிப்பிரகாரமாக கர்த்தரை ஆராதிப்பது போல, வெளிப்பிரகாரமாக தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது போல, வெளிப்பிரகாரமாக தேவனுக்கு ஊழியம் செய்வது போல, வெளிப்பிரகாரமாக தன்னை பக்தி உள்ளவனை போல காண்பித்துக் கொண்டாலும் அவன் நாவை அடக்காவிட்டால் அவனுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய்யானது ஒன்று தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறது. ஏனென்றால் இந்த பொய் இருக்கிற அந்த இருப்பிடம் இருதயம், அது எல்லா அசுத்தங்களும் அடங்கினதாக இருக்கிறதாம். அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலே என்ன மறைந்திருக்கிறதோ அதுதான் வாயிலே வெளிப்படும். அப்போ இருதயமும் இந்த நாவும் தொடர்புடையவைகளாய் இருக்கிறது. இருதயத்திலே பொல்லாதவைகள் இருக்கும் போது, இருதயத்திலே அசுத்தமானவைகள் இருக்கும் போது அதையே தான் ஒரு மனுஷன் பேசுகிறான். ஆகவே தான் அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறான், ஒருவன் தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணிக்கொண்டாலும் அவன் தன்னுடைய நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டிருப்பானால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ இந்த பொய் என்று சொல்கிற இந்த ஒழித்துக் கொள்ளுகிற சத்துரு முதலாவது ஒரு மனிதனை வஞ்சிக்கிறது. அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். ஒரு மனுஷன் தன்னைத்தானே தீட்டுப்படுத்திக் கொள்கிறான், தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். இரண்டாவதாக அங்கே இந்த பொய்யை குறித்து நாம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, மற்றவர்களை அவன் வஞ்சிக்கிறான். தான் மாத்திரம் வஞ்சிக்கப்படவில்லை, மற்றவர்களையும் அவன் வஞ்சிக்கிறவனாக மாறிவிடுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்திலே வாசிக்கும் போது 25லிருந்து 28 வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் இருக்கிறது. மாயக்காரராகிய வேத போரகரே, பரிசேயரே என்று இயேசு பேச துவங்கின அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இரண்டு உவமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று போஜனத்திற்கு பயன்படுத்தப்படுகிற பான பாத்திரங்கள், குக்வேர்ஸ், சமையல் அங்கே பாத்திரங்களை குறித்து அங்கே முதலாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இரண்டாவது 27ஆம் வசனத்திலே கல்லறைகளுக்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறார். கவனிங்கள், தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிற மனுஷனை குறித்து யாக்கோபு நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறதனுடைய தொடர்ச்சியாக இந்த வசனத்தை பார்ப்போமானால், தன் இருதயத்திலே அசுத்தத்தோடு தன் இருதயத்தை வஞ்சித்து வைத்திருக்கிற ஒரு மனுஷன் நாவை அடக்காமல் அவன் பேசுவானாம். அவனை குறித்து இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள். வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. 28ஆம் வசனத்துல நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இங்கே ஒரு தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிற ஒரு மனுஷன், தன்னை வஞ்சிப்பதற்கு பொய் சொல்கிற மனுஷன், அதனுடைய தொடர்ச்சியாக மற்றவர்களை வஞ்சிக்கிற மனிதனாக மாறிவிடுகிறான். இங்கே வேத பாரகரை குறித்தும் பரிசேயரை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தனி மனிதன் தன்னை வஞ்சித்துக் கொள்வதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று வெளி காண்பித்துக் கொள்வதற்காக அப்படி காண்பித்துக் கொள்ளுகிற அந்த பரிசேயர், அந்த வேத பாரகர் அநேகரை வஞ்சிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் வெளிப்படையாக
தெளிவாய் சொல்கிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யனுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனிதன் தன்னைத்தான் வஞ்சித்துக் கொள்கிறானோ, எனக்குள்ளே பாவம் இல்லை, நான் தேவனை அறிந்திருக்கிறேன், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் தேவ பக்தி உள்ளவன், ஆனால் இருதயத்தை வஞ்சிப்பதற்கு நான் இடம் கொடுப்பேன் என்று யார் தன்னைத்தான் வஞ்சித்துக் கொள்கிறானோ, அந்த மனுஷனால், அந்த மனுஷனுடைய உபதேசத்தினால், அந்த மனுஷனுடைய செயல்பாடுகளினால் அநேகர் வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற, ஒளிந்திருக்கிற சத்ரு என்கிற பொய் ஒரு நாளிலே உன்னை வஞ்சிப்பதற்கு அவன் பயன்படுவான். காலங்கள் செல்ல 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 நீயே மற்றவர்களை வஞ்சிக்கிற ஒரு மாயக்காரனாக, மற்றவர்களை வஞ்சிக்கிற ஒரு வேத பாரகனாக நீ மாற்றமடைந்து விடுவாய். ஆகவே உனக்குள்ளே ஒளிந்திருக்கிற சத்ருவை குறித்து, இந்த பொய்யை குறித்து நீ கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீ ஒளித்து வைத்திருக்கிற இந்த சத்ரு உன்னை வஞ்சகமாக அழித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நீ மற்றவர்களுக்கு பேசுகிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற காரியங்கள் அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு ஏதுவாக மாறிவிடும். அப்படி மற்றவர்களை வஞ்சிப்பதற்கு உனக்குள்ளே இருந்து ஒரு சூடுண்ட அந்த பொய், ஒரு மனசாட்சியிலே சூடுண்ட நிலைமை உன்னிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாக உனக்குள்ளே ஒளித்துக் கொண்டிருக்கிற சத்துருவை நீ பிடித்து வெளியே இழுத்து அதை அழித்து போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே தான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து திட்டமாய் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு கூட்டம், தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ஒப்பாக மாற்றுகிற கூட்டம். அங்கே என்ன செய்கிறதாம்? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், எப்பொழுதுமே சத்துரு தேவனுக்குரிய ஆராதனையை தனக்குரியதாய் மாற்றிக்கொள்வதற்கு வாஞ்சிக்கிறவன். ஒருவேளை ஆதியாகமங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அன்றைக்கு ஆதாமோடும் ஏவாளோடும் அவன் வஞ்சனையாய் பேசின காரியம் என்ன? இந்த கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள், நீங்கள் தேவர்களை போலாவீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை ஆண்டவர் என்ன காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதற்கு முரண்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி ஜனங்களை தன் பட்சமாய் இழுத்துக்கொண்டு தன்னை அந்த வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய குறிக்கோள், அவனுடைய இலக்கு. இங்கே தேவனுடைய சத்தியம் பொய்யாய் மாற்றப்படுவதற்கு காரணம் என்ன? பொய்யாய் மாற்றப்படுமானால் தேவனுடைய சத்தியம் எங்கே கலப்பாய், எங்கே அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு அது போதிக்கப்படுகிறதோ அங்கே ஆராதிக்கப்படுகிறவர் தேவன் அல்ல, அங்கே சத்ருவை ஆராதிக்கப்படுகிறான். ஆகவே தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். கவனிங்கள். எங்கே சத்தியத்தை சத்ரு பொய்யாக மாற்றுகிறானோ அங்கே விக்கிரகங்கள் இடைபெறுகிறது, அங்கே பிசாசு இடம்பெறுகிறான், அங்கே ஆராதிக்கப்படுகிறவனாக பிசாசு மாறிவிடுகிறான். எங்கே சத்தியம் இல்லாமல் பிசாசு ஆராதிக்கப்படுகிறானோ அங்கே இம்மாரலிட்டி உண்டாகும், அங்கே அசுத்தங்கள் உண்டாகும். அதைத்தான் அடுத்த வசனத்திலே வாசித்தோம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே தேவனை ஆராதிப்பதற்கு மாற்றாக, சத்தியத்தை ஆராதிப்பதற்கு மாற்றாக, உண்மையை ஆராதிப்பதற்கு மாற்றாக பொய்யை
சத்துரு முன்னிறுத்துகிறானோ அங்கே ஆராதிக்கப்படுகிற சத்துருவின் நிமித்தமாய் பாவங்களும் அசுத்தங்களும் மனுக்குலத்துக்குள்ளே உண்டாகிறது. என்றைக்கு தேவன் உண்மை உள்ளவர் என்கிற காரியத்தை சத்துரு வஞ்சகமாக ஜனங்களுக்குள்ளே பொய்யாய் கொண்டு வந்து தன்னை ஆராதிப்பதற்கு தூண்டினானோ அந்த இடத்திலேயே ஜனங்கள் அசுத்தங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக போய்விட்டார்கள். அப்படியானால் இந்த பொய் அந்த மனுஷனுக்குள்ள, எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அந்த மனுஷன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த வஞ்சிக்கப்பட்ட மனிதன் அநேகரை வஞ்சிக்கிறவர்களாக, மற்ற அநேகரை வஞ்சிக்கிறவர்களாக மாறிவிடுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து நாம் கவனமாக இருக்க, இப்படிப்பட்ட சத்துருவுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு நாம் இதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஒருவேளை நாம் சொல்லுகிற பொய்க்கு எத்தனை சாக்கு போக்குகளை, எத்தனை காரணங்களை நாம் தெளிவாய் சொன்னாலும் அது ஒரு பெரிய இழப்பை உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னை சார்ந்தவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை, இல்லவே இல்லை. கவனிங்கள், இப்படி தன்னையும் தன்னை சார்ந்த ஒரு கூட்டத்தை வஞ்சித்துக் கொள்ளுகிற இந்த பொய்யை குறித்து, இந்த சத்துருவை குறித்து சில நேரங்களிலே மனுஷனிடத்திலே கேட்கும் போது, ஐயா நீங்கள் எதற்காக பொய் சொன்னீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சில காரணங்களை சொல்வார்கள். The motive of lying, பொய் சொல்வதற்கான காரணம் அல்லது நோக்கம், அதிலே ஒரு 4 அல்லது 5 காரியங்களை பார்த்து இன்றைக்கு நாம் இந்த காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கவனிங்கள், நமக்கு நல்ல பழக்கம் உள்ள ஒரு வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். அங்கே பேதுரு என்கிற அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 69ஆம் வசனத்திலிருந்து 74ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன? நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று பொய் சொன்னான். இரண்டாவதாக அதே போல் வேறொருத்தி ஒருத்தி அவனை பார்த்து சொல்கிறான், இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று பொய் சொன்னான். மூன்றாவதாக உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், அந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று பொய் சொன்னான். இப்போ இந்த பேதுருவினிடத்திலே, அப்போஸ்தலனே ஆண்டவருக்காக ஜீவனையே கொடுப்பேன் என்று சொன்னாயே, ஆனால் நீ இப்படி பொய் சொல்லிவிட்டாயே என்று கேட்டால் அவன் ஒரு காரணத்தை சொல்லுவான், பயம். அவுட் ஆஃப் ஃபியர், மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தமாக ஒரு பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன் பொய் சொல்கிறான். கவனிங்கள், ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் 5ஆம் வசனத்திலேயும் அங்கே ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், என் சிநேகிதராகி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்கள், இங்கே யாருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, என் சிநேகிதரே, அப்படிதான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது என்கிற கேள்வி எழுப்புமானால் சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாதாம். அப்படியானால் அங்கே பேதுரு அப்போஸ்தலனை போல அநேக நேரங்களிலே நாம் மனுஷருக்கு
பயப்படக்கூடாது என்று வேதம் சொல்லி இருக்க, ஆனால் நாம் மனுஷருக்கு பயந்து பொய்களை சொல்கிறவர்களாக இருப்போம். முதலாவது காரணம். இரண்டாவது, நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இயேசு ஒரு உவமை சொல்லி இருக்கிறார். அங்கே அந்த வார்த்தை இப்படி எழுதியிருக்கிறது: அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஷணம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். உடனே அவர் ஒரு ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ஓமையிலே அங்கே விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருந்துக்கு அநேகர் அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அழைக்கப்பட்டவர்களை 3 விதமாக அந்த வேதம் பகுதி பிரித்து காண்பிக்கிறது. 18வது வசனத்திலே, 19வது வசனத்திலே, 20ஆம் வசனத்திலே. அந்த 3 இடத்திலேயும் அழைக்கப்பட்டவர்கள் ஒரு பொய் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு வயலை கொண்டே நான் அதை போய் பார்க்க வேண்டும். வேறொருவன் சொல்கிறான், 5 ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக ஒருவன் சொல்கிறான், பெண்ணை விவாகம் பண்ணினேன், ஆகவே நான் அங்கு அதற்கு போக வேண்டும். கவனிங்கள், இங்கே தேவனுடைய ராஜ்யத்திற்கான அழைப்பை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்கும் போது, அந்த அழைப்பை கேட்கிற ஜனங்கள் எவ்வாறாக சாக்கு போக்குகள் பொய்யாக சொல்லப்படுகிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போஷணம் பண்ணுவதற்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை சொல்கிறார்கள். தங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக பொய்யான காரியங்களை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நான் வயல் வாங்கியிருக்கிறேன், நான் ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறது. கவனிங்கள், இப்படி தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் உவமானமாக சொல்லப்பட்ட இடத்திலே சொல்லுகிற பொய்யை போலத்தான் இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கான அழைப்பு தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுக்கப்படும் போது இப்படி 3 வகையான பொய்களை இன்றைக்கும் ஜனங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் கூட அப்படி பொய் சொன்ன நபராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன பொய் சொல்கிறார்கள்? நான் ஒரு வயல் வாங்கி இருக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்வார்கள்? இன்றைக்கு நான் பேங்க்ல ஒரு லோன் போட்டு ஒரு வீடு ஒன்று வாங்கி இருக்கிறேன், அந்த வீட்டுக்கான கடன்கள் எல்லாம் கட்ட வேண்டும், ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு நான் வர முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக ஒரு மனிதன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா நான் ஒரு நல்ல கார் வாங்கி இருக்கிறேன், அதுக்கான டெஸ்ட் டிரைவ் பண்ணணும், அதை நான் கற்றுக்கொள்ளணும், அதை ஓட்டி நான் பழக வேண்டி இருக்கிறது, ஆகவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் வர முடியாது. இன்னொருவன் சொல்கிறான், எனக்கு இப்பொழுதுதான் கல்யாணம் ஆகி இருக்கிறது, எனக்கு இப்பொழுதுதான் பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஊழியக்காரன் என்று மற்றவர்களுக்கு தெரிந்தால் எனக்கு பெண் கிடைக்காது, ஆகவே கல்யாணம் எல்லாம் ஆன பின்பு நான் வருகிறேன் என்று மூன்றாவதாகவும் ஒரு காரணத்தை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற சாக்கு போக்குகள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த சாக்கு போக்குகளுக்கான காரணம் என்னவென்றால், அழைக்கப்பட்டவன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாததினால் அவன் பொய் சொல்கிறான். அழைக்கப்பட்டவன் தன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அந்த அழைப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு ஆசிரியர் இதை இப்படி எழுதியிருந்தார், இந்த 3 பேருமே இப்படியெல்லாம் சொல்லி தப்பித்து விட்ட பின்பு கொஞ்ச நாள் கழித்து எங்களுக்கு திரும்பவும் அழைப்பு வராதா என்று காத்திருந்தார்களாம். கவனிங்கள், ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கென்று தேவனுடைய
பணிக்கான அந்த பொறுப்புக்கான அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொய் சொல்லி அந்த காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க கூடாது. இரண்டாவது பொய் சொல்வதற்கான காரணம் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. ஐயா இதை செய்யுங்கள் என்று சொன்னார், பிரதர் எனக்கு அது சூட் ஆகாது. உங்களுக்கு உண்மையாகவே சூட் ஆகாதா, அல்லது நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு விரும்பவில்லையா? எதற்காக நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள்? கவனிங்கள், இன்னொரு அழைப்பு கிடைக்காது. பொய் சொல்லி தேவனுடைய அழைப்பை நிராகரித்த அநேகர் பின்னாட்களிலே கண்ணீர் விட்டு அதை தேடியும் காணாமல் போனார்கள். நீங்களும் அந்த கூட்டத்திலே போய்விடாதபடிக்கு தேவனுடைய அழைப்பிற்கு பொய் சொல்லுகிற அல்லது பொய்யான காரணத்தை தேடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டாம். மூன்றாவதாக ஆதியாகமங்களின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அங்கே யோசேப்பை குறித்து போத்திபாரின் மனைவி பொய் சொல்கிறார். அதற்கு என்ன காரணம்? அதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டுமானால், உண்மையற்றவர்கள் உண்மையானவனை காயப்படுத்துவதற்கு பொய் சொல்வார்கள். திரும்பவும் சொல்கிறேன், உண்மையற்றவர்கள் உண்மையானவனை காயப்படுத்துவதற்கு. அங்கே போத்திபாரின் மனைவி பொய் சொல்வதற்கு காரணம் என்ன? அப்பொழுதுதான் தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய இச்சைக்கு இணங்காத அவன் தன்னுடைய கணவனாலே காயப்படுத்தப்படுவான், குற்றம் சாட்டப்படுவான், சிறைச்சாலையில் அடைக்கப்படுவான். அப்படியானால் உண்மையற்றவள் உண்மையான யோசேப்பை காயப்படுத்துவதற்காக பொய் சொல்கிறாள். பொய் சொல்வதற்கான மூன்றாவது காரணம் இது. யாரெல்லாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ, உண்மையற்றவர்கள் அது எந்த காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உறவாக இருக்கலாம், பொறுப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதிலெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையுள்ளவர்களுக்கு மேலே சொல்லக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகள் எதற்காக என்றால் அவர்களை காயப்படுத்துவதற்கு. போத்திபாரின் மனைவி யோசேப்பை காயப்படுத்த வேண்டும் என்று பொய் சொன்னாள். ஒருவேளை நீங்கள் அதை செய்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மற்றவர்கள் அதை செய்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு பொய் சொல்லாதிருங்கள். நான்காவதாக, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே ஒரு பைனான்சியல் கெயினை குறித்து சொல்லியிருக்கிறது. ஒரு வியாபாரம் செய்கிற மனிதன் அவன் எடை போடுகிற அந்த கருவியிலே பித்தலாட்டங்களை செய்கிறதுனாலே தனக்கு பொருளாதாரத்திலே ஒரு காரியம் வரும் என்பதற்காக. ஆனால் அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே அனனியா சப்பிரா என்கிற அழகான ஒரு குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பொருளாதாரத்தின் லாபத்துக்காக பொய் சொன்னவர்கள். பொய் சொல்வதற்கான நான்காவது காரணம் பொருளாதாரத்தின் லாபத்திற்காக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது எல்லாம் தான் நாம் பொய் சொல்வதற்கு பயன்படுத்துகிற காரணங்களாக வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அடுத்தது நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று மாற்றிக்கொள்கிறவர்கள். கவனிங்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் அல்லது கூலிக்கு வேலை செய்கிற மேய்ப்பர்கள். இப்போ ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கணும், ஏதாவது தனக்கு ஒரு லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்வார்கள். ஒருவேளை சபையிலாக இருக்கட்டும், ஊழியத்திலாக இருக்கட்டும், நீங்கள் தேவ பக்தியை ஆதாயத்திற்கு என்று பயன்படுத்துகிறவர்களாக இருந்தால் நீங்கள் பொய் சொல்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் பொய் சொல்வதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏதாகிலும் ஆதாயம் வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே அநேக கள்ள போதனை
தங்களுக்கு பட்சமாய் சேர்த்து அவர்களிடத்திலிருந்து தன்னுடைய பொருளாசையை திருப்தியாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யை சொல்கிறார்கள். பேசுகிறவர்களுக்கு தெரியும் நான் பொய் தான் சொல்றேன். ஆனா அவன் தனக்கு ஆதாயத்தை எதிர்பார்த்து, ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து அவன் அதை செய்கிறான். அதற்கு பின்பதாகவும் இந்த பொய் இருக்கிறது. இந்த பொய் சொல்வதற்கான 5வது காரணம் ஆதாயம், அட்வான்டேஜ். ஏதாயிலும் எனக்கு லாபம் கிடைக்குமா, ஏதாயிலும் எனக்கு பிரயோஜனம் இருக்குமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் பொய் சொல்வதற்கான வேதத்திலிருந்து 5 காரணங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். 1, மனுஷருக்கு பயப்படுகிற பயம். 2, தேவன் தந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாததினால். 3, மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக உண்மையாய் இருக்கிறவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக. 4வதாக பொருளாதாரத்திலே எனக்கு ஒரு லாபம் வேண்டும் என்பதற்காக. 4வதாக ஏதோ ஒரு ஆதாயம் எனக்கு வேண்டும் என்பதற்காக நான் பொய்யான காரியங்களை போதிக்கிறவனாக இருக்கிறேன். இதற்கு பேர் ரிலிஜியஸ் லைஃப், மத ரீதியான பொய். ஒருவேளை நீங்கள் வீட்டிலானாலும் அல்லது வேலை ஸ்தலத்தினாலும் அல்லது தேவபக்திக்கு எடுத்த காரியத்திலானாலும் எங்கே பொய் சொன்னாலும் அது பொய்யாகவே இருக்கிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார்? 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஒரு வேத பகுதி இருக்கிறது. அந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1, ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை 8வது வசனத்திலேயும் 9ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்குது? ஒருமனப்பட்டவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்கள், மனமுருக்கம் உள்ளவர்கள், இணக்கம் உள்ளவர்கள். இதற்கெல்லாம் அடிப்படை அன்பு. அப்போ அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காக்க வேண்டும். கண்ட்ரோல் யுவர் டங்ஸ். உங்கள் நாவை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக் கொள்ள வேண்டுமா? 3வதாக 11ஆம் வசனத்திலே நன்மை செய்யுங்கள். என்னத்துக்கு எப்படி நன்மை செய்யணும்? தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாமல் நீங்கள் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். 4வதாக சமாதானத்தை தேடுங்கள். இந்த 4 காரியங்களையும் இங்கே செய்ய சொல்வதற்கு காரணம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறார்? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் உங்கள் நாவை காத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் நன்மை செய்யுங்கள். ஆகவே நீங்கள் சமாதானத்தை தேடுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே அன்றைக்கு மக்களா என்கிற கவியிலே ஒளித்துக் கொண்ட ஒரு சத்துருவுக்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டு சபையிலே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற தேவ சபைக்குள்ளே இருக்கிற தேவ சபைகளுக்குள்ளே உள்ளே இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற இந்த பொய் என்கிற சத்துரு பிடுங்கி அழைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. மிகவும் அவசியமான ஒன்று. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருங்கள். பொல்லாப்புக்கு உங்கள் நாவை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். பொய் சொல்லாதவர்களாக இருங்கள். பொய்யை களைந்து போடுங்கள். பொய்யை தேவன் அனுமதிக்கிறார். அதே போல நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். தீமைக்கு தீமையை அல்ல, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை அல்ல, நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். 4வதாக சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் தன்னுடைய சபை மக்களுக்கு இப்படி சொல்லி இருந்தாராம். யாக்கோபு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தை
தினமும் ஒரு முறை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தாராம். அதே போல அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு சங்கீதத்தின் வசனத்தையும் அவர்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தாராம். 141ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 141 3ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை முதலாவது வாசித்து விட்டு அதற்கு பின்பு யாக்கோபினுடைய 3வது அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் என்று அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் தன்னுடைய சபையின் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தாராம். இந்த 3வது வசனம் ஒரு ஜெபமாகவே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இதை சொல்லி ஜெபித்து விட்டு அதற்கு பின்பதாக யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும் என்று சொன்னாராம். ஒருவேளை அதே ஆலோசனைகளையே உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாள் நீங்கள் வேதம் வாசிக்கிற வேத பகுதி எதுவாக இருந்தாலும் அதோடு சேர்ந்து இந்த 141ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை ஒரு ஜெபமாக நீங்கள் சொல்லி, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்துவிட்டு அதற்கு பின்பதாக அந்த யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் பொல்லாப்புக்கு விலகின வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு பலன் தரும்படி தேவனையே நாம் அண்டிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் இந்த வாய்க்கு, நாவுக்கு, உதடுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு அந்த சம்பவத்தை நான் வாசித்த போது உணர்ந்தேன். ஏதோ ஒரு நாள் மாத்திரம் அல்ல, இந்த செய்தியை கேட்கிற இந்த நாளிலே மாத்திரம் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என்றல்ல, ஆண்டவரே பொல்லாப்புக்கு என் உதடுகளை காத்துக்கொள்ளும் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், ஒவ்வொரு நாளும் என் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், நான் பொய்யை களைந்து உண்மை பேசுகிறவராக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் சிந்தையோடும் வாழ வேண்டியது அவசியம். ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடைசியாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவேளை இந்த மறைந்திருக்கிற சத்துருவை நான் வெளியே கொண்டு வந்து அழிக்காமல் விட்டுவிட்டால் என்னுடைய வாழ்க்கை என்னவாகும் என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் 27ஆம் வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அதே அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கும் போது இந்த மறைந்திருக்கிற ஒளிந்து கொண்டிருக்கிற சத்துருவுக்கு தொடர்ந்து நாம் தீ ஓடுகிறவர்களாக இருப்போமானால், அதை அடையாளம் கண்டு கொண்டு அழித்து போடாமல் இருப்போமானால், நாம் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவோம் என்று வேதம் திட்டமாக சொல்கிறது. மாத்திரமல்ல, பொய்யை பேசுகிறவர்கள் அங்கே ஜீவ தேவனுடைய நகரத்திலே அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே அந்த நிருபத்தின் ஆக்கியோன் இப்படி எழுதியிருக்கிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 19:5-9 அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் தப்புவதில்லை. 9ஆம் வசனம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். ஒருவேளை ஒரே வார்த்தைகளை சொல்லுகிற காரியமாய் இருந்தாலும் அங்கே 2 விதமான ரிசல்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்களை பேசுகிறவன்
தப்புவதில்லை. பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். எந்த அடிப்படையிலே? அங்கே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அங்கே அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்களாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலே மக்களா என்கிற கெவியிலே அங்கே ஒழித்துக் கொள்வதற்கு அந்த சத்துருக்கள் எப்படி எத்தனித்தார்களோ அப்படி போல உங்கள் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற கோபம், உங்கள் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற சுயநலம், உங்கள் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற பெருமை, அதே போல இன்றைக்கு நாம் தியானித்த கர்த்தருடைய வார்த்தைகளின்படி உங்கள் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற பொய், இவைகளை நாம் கூட இவைகளின் மேலே நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம்